ஹாய் நண்பர்களே, என்னடா அது கட்டமாக பிச்சு போடுறதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஷட்டில் பேட்டுக்குள்ள கிரிப்பு. என்ன கிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, லீனிங்கில் G20 வர்ற கிரிப்பு. இந்த கிரிப்பு வந்து 50 ரூபா டு 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பேக்கில் 60 பீஸ் வரும். அதில் மொத்தமாக ஒரு 8 கலர் வரும். பட் என்ன ரெட் கலர் இல்லை, ஆரஞ்சு இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இது பிளாக் ஒயிட்டு அதிகமாக இருக்குது. இந்த கிரிப்பு நல்லாயிருக்கும். 60 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தபுளான கிரிப்பு. 3 மாதம் லைஃப் வரும். 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த கிரிப்பு எப்படி போயிடும் அப்படின்னாக்கி இந்த மாதிரி ஆயிரும். அதாவது ரெகுலர் விளையாடுறவங்களுக்கு, டெய்லி விளையாடுறாங்க, இந்த மாதிரி தெரியுதா, இந்த ஒயிட் மாதிரி ஒரு மாதிரி பிளாக் ஒரு மாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி வரணும் போயிடும். ஆனால் மற்றபடி இந்த கிரிப்பு நல்லாயிருக்கும். வழுக்கெல்லாம் செய்யாது. ரொட்டேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெறும் 80 கிராம்ஸ் தான், 8 கிராம் 9 கிராம் தான் வரும் அந்த கிரிப்பு. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஷட்டில் பால் விளையாடுறவங்க இந்த மாதிரி இந்த கிரிப் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய லீனிங் கிரிப்பு, காஸ்கோ, யோனக்ஸ் நிறைய கிரிப் இருக்குது. பட் எல்லா கிரிப்போட 60 ரூபாயில் வந்து பெஸ்ட்டான கிரிப் அப்படின்னா அந்த லீனிங் கிரிப் தான் சொல்ல முடியும். இது நல்லாயிருக்கும் உண்மையாகவே. இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி வரும், லேயர். ஒரு அந்த லேயரை எடுத்துகிட்டு இந்த கிரிப்பை போட்டு மேலே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மேலே வர்ற அந்த பேப்பரை வந்து எடுக்காமல் போடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக பார்க்குறதுக்கு நல்லா சுற்றிக்கோங்க. கீழே வந்து கீழே லாஸ்ட்டில் வந்து 2-3 நாட்டு அதிகமாக சுற்றிக்கோங்க. அப்படி சுற்றும் போது உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கிரிப் பேட் உங்களுக்கு வலிக்கிட்டு போகாது. இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வேணும்னாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அடுத்து யோனக்ஸ் கிரிப்பை பற்றி நான் ரிவ்யூ போடுறேன். இதுக்கு வர ஆதரவை பார்த்து அதையும் போடுறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.